இன்றைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மே நாட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மே நாட் எங்கே சொல்லுவோம்? மேனா பாசிபிலிட்டி இருக்கலாம்னு சொல்லலாம். மே நாட்டுனா இல்லாமல் இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இன்றைக்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மே நாட் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மே நாட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அது வேலை செய்யாமல் போகலாம். இப்போ ஏதாவது ஒரு ஃபோனே இருக்குன்னு இது தெரியல, இது ஒர்க் ஆகாமல் கூட போகலாம், தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? அது வேலை செய்யாமல் போகலாம் அப்படின்னா it may not work. அது வேலை செய்யாம கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து டிக்கெட் இல்லாமல் நீங்கள் நுழைய முடியாது. இப்போ இந்த சென்டென்ஸ் கவனிங்க, இது என்ன வாய்ப்பு இல்லாமல் பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்கா? அப்படி கிடையாது. ஒரு பெர்மிஷனை கொடுக்கறத இல்லை பண்ண முடியாது, பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறத எப்படி பொலைட்டாக சொல்லலாம்னா அந்த மே நாட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ டிக்கெட் இல்லாமல் நீங்கள் உள்ளே நுழைய முடியாது. இது எப்படி சொல்லலாம்னா you may not enter without a ticket. அவ்வளோதான். ஸோ பெர்மிஷன் கிடையாதுன்றத ரொம்ப பொலைட்டாக சொல்கிறது இந்த மே நாட் யூஸ் பண்ணி சொல்லலாம். அடுத்து பாருங்கள், நீங்கள் என் காரை பயன்படுத்தக்கூடாது. இதுவும் அதே மாதிரி தான், பெர்மிஷன் கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறத ரொம்ப பொலைட்டாக அன்பாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸில் சொல்லலாம். நீங்கள் என் காரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா you may not use my car. நீங்கள் என்னோட காரை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து அது நல்ல யோசனையாக இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ நான் சொல்கிற ஐடியா அது நல்ல யோசனையாக இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you in the next video.